இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் திருப்பாடல் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். உமது பெயரை அறிந்தோர் உம்மில் நம்பிக்கை கொள்வர். ஆண்டவரே, உம்மை நாடி வருவோரை நீர் கைவிடுவதில்லை. இந்த அருமையான காலை பொழுதுல ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க ஆர்வத்தோடு வந்து கேட்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தன்னுடைய அருளினாலும் சமாதானத்தினாலும் சகல நன்மைகளாலும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசிர்வதிப்பாராக. இன்றைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவரை உண்மையாக அறிந்தவர்கள் அவர் மேல் நம்பிக்கை வைப்பார்கள் என்று. உலகம் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலை நிலை குலையலாம், ஆனால் ஆண்டவர் ஒரு போதும் மாறாத தேவன் என்பதை தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லி உணர்த்துகிறது. பல நேரங்களில் எங்களுடைய சூழல் தான் எங்களுடைய மனநிலையை தீர்மானிக்கிறது. சிலர் அதிலிருந்து வெளிவர முடியாமல் தவிக்கிறோம். எல்லாம் முடிந்தது என்ற மனநிலையோடு இருப்போம். யார் உங்களை கைவிட்டாலும் ஆண்டவரை தேடுகிறவர்களே அவர் ஒரு போதும் கைவிட மாட்டார். இந்த வார்த்தையை நாங்கள் முழுவதுமாக நம்பணும். யோசேப்பை போல ஒழுக்கமில்லாதவராய் இருக்கலாம், நோவாவை போல நீதிமான் இல்லாதவர்களாய் இருக்கலாம், ஆபிரகாமை போல விசுவாசம் இல்லாதவர்களாய் இருக்கலாம், தானியேலை போல ஆண்டவரை முழுவதுமாக நம்பாமல் ஜெபம் செய்யாமல் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அவரை தெரிந்து கொள்ள, விசுவசிக்க, நம்பிக்கை கொள்ள, அவருடைய அழைப்புக்கு தகுதியுடையோராய் எங்களை மாற்ற தயாராகுவோமா? நீங்க அநேக வேண்டுதல்களோடு ஆண்டவருடைய சமூகத்துல காத்து கொண்டிருக்கலாம். நிச்சயமாக அவர் உங்கள் விண்ணப்பத்துக்கு பிரதிபலன் கொடுக்கும்படியாக அவருடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உங்களோட பிரச்சனை, வேண்டுதல், கவலை, சந்தோஷம் எதுவாக இருந்தாலும் சரி, முதல்ல மனுஷர்கள்ட்ட போய் அதை சொல்லி ஆறுதல் தேடுறதை விட ஆண்டவர்கிட்ட போய் சொல்லி பாருங்க. அன்றிலிருந்து உங்களோட வாழ்க்கையில நீங்க அநேக மாற்றங்களை காண்பீங்க. திருப்பாடல் சொல்லுவது போல, ஆண்டவரை நாடி செல்வோரை அவர் ஒரு போதும் ஒரு நாளும் கைவிட மாட்டார். இந்த வார்த்தையை நம்பி விசுவசிக்கிறீங்களா? விசுவசிக்கிற ஒவ்வொருவரும் ஆமீன் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆமீன்.